ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ டேப் கிளீனர் வந்து நம்ம மூர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீடியோ டேப் கிளீனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ கேசட்டில் வந்து எப்படி ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, அதை வந்து எப்படியெல்லாம் மெத்தடில் க்ளீன் பண்ணலான்றதையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ டேப் கிளீனர் பார்த்தீங்கன்னா கிளீனர் மேட்டோட VC8088 மாடல் இது. ஸோ இதில் வந்து 2-வே மெக்கானிசம் இருக்குது. ஃபார்வேர்ட் அண்ட் ரிவைண்டும் பண்ணிக்கலாம். 2 வேஸ்லேயும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட வோல்டேஜ் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 220 240 வோல்ட் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து வெர்டிகலில் நிறுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் இது. ஸோ இது வந்து நம்ம 2 டைரக்ஷன்லையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் டைரக்ஷன்லையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோட்லேயும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஸ்டாப் எஜெக்ட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணால் உள்ள மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நார்மல் VCR கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ளீனிங் வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 நாப்ஸ் வந்து தெரியும். இதில் வந்து 2 நாப்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக கழட்டலாம் நம்ம. ஸோ ஏன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கழட்டலாம். அதே மாதிரி ரிவைண்டுக்கு ஒரு டைரக்ஷன்லையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்கு இன்னொரு டைரக்ஷன்லையும் வந்து இந்த க்ளீனரை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நாப் வந்து ஈஸியாக கழட்டி எடுக்கலாம். அப்படியே வந்து கிளிப் மாதிரி வரும். இது கழட்டிட்டு அந்த மேலே இருக்க காட்டன் லேயரை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த நாபும் வந்து நம்ம ஈஸியாக வந்து கழட்டி எடுக்கலாம். ஸோ இது வந்து ரிவைண்டுக்கு ஒரு இதுவும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்கு இன்னொரு டைரக்ஷன்லையும் நம்ம வந்து திருப்பி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயரையும் வந்து நம்ம IPA இல்லை ஏதாவது ஒரு சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக வைக்கிறது பெட்டர். ஸோ தட் வந்து ஃபில்ம் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்துட்டு இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த பிளேயரை. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன்ஸ் தான், நல்ல குவாலிட்டியான பிளேயரும் கூட. ஸோ என்னடா கண்ணு முன்னாடி ஒரு 3 ஏதோ அட்டைப்பெட்டி மாதிரி இருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, வீடியோ கேசட்ஸ் தான். இதெல்லாம் வந்து VHS கேசட்ஸு. பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல டைட்டிலில் இருக்குது. பட் ஏன் வந்து இதை டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன்னா இதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்றதை காட்டுறேன் நான். ஸோ இப்போ இந்த கேசட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ண கேசட் தான். ஸோ இந்தியா சர்டிஃபிகேட் இருக்குது தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபங்கஸ் பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எதனால் வந்து இந்த ஃபங்கஸ் பிடிக்குது, இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசட்டில் வந்து நீங்கள் யூஸ்வலாக இந்த பழைய கேசட் ஸ்டோரில் வச்சுருக்க கேசட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெள்ளையாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்கஸ் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த காளான் அந்த கேட்டகரி தான். ஸோ இது வந்து எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரணங்களால் இதில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபங்கஸ் வந்து எப்படி வீடியோ கேசட் இல்லை ஆடியோ கேசட்டில் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினாக வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் இது வந்து காற்றுல ஜென்ரலாக வந்து பரவிட்டு இருக்கும். இந்த மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோ கேசட்டில் இடையில எங்கேயாவது கேப்ஸ் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த கேப்ஸ் வழியாக காற்று வழியாக உள்ளே போயிட்டு அதில் இருக்க டேப் மேலே போய் உட்கார ஆரம்பிக்கும். ஸோ இது உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது அப்படியே வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது கைண்ட் ஆஃப் லைக் ஒரு காலனிஸ் மாதிரி நிறைய வந்து அந்த டேப்பு மேலே அப்படியே பில்ட் ஆகிட்டே வரும். இது வந்து பில்ட் ஆகி அது ஒரு பெரிய லேயரே ஃபார்ம் ஆகிட்டு அந்த டேப்போட குவாலிட்டியே வந்து காலி பண்ணிவிடும். ஸோ அது மேலே இருக்க லேயரு, டேப்போட மேக்னெட்டிக் லேயரே வந்து ஒரு மாதிரி காலி பண்ணிவிடும். இதை நம்ம க்ளீன் பண்ண அதோட டேப்போட குவாலிட்டியும் போயிடும். ஸோ இதனால தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்த பழைய கம்பெனி கேசட்லாம் வாங்கிட்டு கேசட் பிளேயரில் போடும்போது அந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு வரவே வராது. அதுக்கு ரீசன் என்னென்னா அதில் இடையில எப்பயாவது வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபங்கஸை க்ளீன் பண்ணும்போது அதோட சேர்த்து அதோட குவாலிட்டியும் போயிருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த குவாலிட்டி எல்லாம் மிஸ் ஆகிறது. ஸோ இது வந்து ஃபங்கஸ் அந்த ஒரு கேசட்டில் ஃபார்ம் ஆகும்போது அது என்ன ஆகும்னா அதிலிருந்து திரும்ப மற்ற கேசட்டுகளுக்கும் வந்து பரவ ஆரம்பிக்கும் காற்று வழியாக. ஸோ அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா நம்ம ரூம் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ஹியூமிடிட்டியும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும். அதனால் டேப்போட குவாலிட்டியும் வந்து போக தான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த ஃபங்கஸ் வந்து இந்த பவுடர் மாதிரி இருக்கனால இது என்ன ஆகும்னா நம்ம இந்த ஃபில்மில் வந்துட்டு அந்த ஃபங்கஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டேப் ஹெட் இருக்குல்ல, ஸோ VCR ஹெட்டில் வந்து இப்போ என்ன ஆகுனா இது நம்ம கேசட் போட்ட உடனே இந்த டேப் வந்து VCR ஹெட்டை வந்து ஒரு ரவுண்ட், அந்த சிலிண்டரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இந்த டேக்கப் வீலுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த பவுடர் என்ன ஆகுனா அந்த ஹெட்டில் உள்ள அந்த ட்ரம்மில் உள்ள ஹெட்டில் போய் அப்படியே லைட்டாக ஒட்டிக்க ஆரம்பிக்கும்.
ஸோ இது ஒட்டிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா நம்மளுக்கு வந்து வீடியோ கிளாரிட்டி ஃபஸ்ட் அடி வாங்கும். ஓகே, ஸோ வீடியோ வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது, ஒரு மாதிரி அலாடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பவுடர் அதிகமாக சேர ஆரம்பித்தாலும் அந்த ஹெட்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேசட்டை யூஸ்வலாக வந்து நம்ம விசிஆரில் போடக்கூடாது, அன்லஸ் இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து அது போடக்கூடாது. ஓகே, ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ கேசட்லேருந்து டிஜிட்டலுக்கு மாற்றுறவங்க வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் ஆக்சுவலாக பண்ணதில்லை. பட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேசட்டை வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் வைப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்கஸ் எல்லாம் வந்து ஒரு மாய்ஸ்சர் இதனால் ஃபார்ம் ஆகிறதுனால இதை வந்து வெயிலில் வைப்பாங்க. ஸோ வெயிலில் வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறமா இது வந்து இன்னும் அப்படியே பவுடர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் பண்ணுவாங்க. இதில் விசிஆரில் கிடையாது, ஒரு ரிவைண்டரில் வச்சு இதை ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பவுடர்லாம் வந்துட்டு இந்த டேப்லேருந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தட்டி நம்ம வெளியே எடுக்க வேண்டியது தான். இல்லைன்னா அப்படியே இருந்தால் கூட இதில் ஃபில்மில் வந்து ஒட்டாது, அது வந்து பிரிஞ்சிடும் அது. ஓகே, ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பவுடர் வந்து இது டேப்லேருந்து வெளியே வந்தாலும் அது உள்ளே இந்த கேசட்டுக்குள்ளேயே இருக்கும், இந்த கேஸ்க்குள்ளேயே இருக்கும். ஸோ நம்ம இந்த கேஸை கழட்டி அதை வந்து அந்த உள்ள இதெல்லாம் வந்து கீழே கொட்டணும். அப்படி இல்லைனா அதுக்குள்ளேயே இருக்கிறனால திரும்ப வந்து இந்த டேப்பில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திரும்ப நம்ம விசிஆருக்குள்ளேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஒரு அவசரத்துக்கு தேவைன்னா மட்டும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு மெத்தட் தான். ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து இந்த கேசட்டை நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இதில் உள்ள டேப் வந்து இந்த வழியாக இந்த ரீல் வழியாக போய் இது வந்து எரேஸ் ஹெட்டு. ஓகே, இங்கே தெரியுதுல உங்களுக்கு, இது வந்து எரேஸ் ஹெட்டு. ஸோ இந்த வழியாக போயிட்டு இந்த லீடு இந்த 2 ரீலும் வந்து நம்மளுக்கு மேலே வந்திருக்கும் டேப் லோட் ஆகணுன்னு. ஸோ என்ன ஆகுனா இந்த டேப் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரீல் இங்கே இருக்கும்போது இதில் சுற்றி இந்த ட்ரம் வழியாக போய் திரும்ப இந்த பக்கம் லீடில் வந்து அப்புறமா ஆடியோ ஹெட் வழியாக வந்துட்டு திரும்ப டேக்கப்புக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த ட்ரம்மை வந்து ஃபுல்லாக ஓவர்லேப் பண்ணும். கரெக்டாக. ஸோ ட்ரம்மோட இடையில தான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், ஹெட்டு வந்து இந்த இடையில தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தெரியுதா உங்களுக்கு சின்ன கேப் மாதிரி, இந்த கேப்புக்குள்ளே தான் ஹெட்டே இருக்குது. இதுதான் ஹெட்டு ஆக்சுவலாக. ஸோ வெளியே இருக்கிறது வந்து ட்ரம்மு. ஓகே, ஸோ இது வந்து ட்ரம்மு, இது வந்து ஹெட்டு கிடையாது, இது வந்து ட்ரம்மு. ட்ரம்முக்கு நடுவில் தான் 2 ஹெட் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஹெட் இருக்குது, இது ஒரு ஹெட் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 2 ஹெட்டு. யூஸ்வலாக 4 ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இது ஒரு 2 ஹெட்டு, அது இல்லாமல் இந்த ஹெரேஸ் ஹெட்டு, அதுக்கப்புறமா இந்த ஆடியோ ஹெட்டு. ஓகே, இந்த எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 4ன்னு சொல்லுவாங்க. 6 ட்ராக்கு, 6 ஹெட்டும் விசிஆரும் இருக்குது. அது வந்து என்னென்னா இதுலேயே வந்து அடிஷ்னலாக ஒரு 2 ஹெட் வரும். ஓகே, ஸோ டோட்டலாக 4 ஹெட்ஸ் வந்து இந்த ட்ரம்மில் வரும், 2 ஹெட்ஸ் வந்து இந்த சைடில் வரும். ஸோ அதை வந்து 6 ஹெட்ஸ்ன்னுவாங்க. அது வந்து ஹைஃபை ஸ்டீரியோ சப்போர்ட்டோடு இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட மோனோவும் இருக்குது, ஸ்டீரியோவும் இருக்குது. பட் நார்மல் ஸ்டீரியோ தான், அது வந்து ஹைஃபை ஸ்டீரியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபில்ம் இது வழியாக போயிட்டு வரனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது தெரியுமா. ஸோ இது மாதிரி ஒரு குச்சை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு காட்டன் துணியை வந்து லைட்டாக சுற்றிக்கோங்க. ஓகே, சுற்றிட்டு அதை வந்து ஐபிஏல டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகே, இந்த எரேஸ் ஹெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. ஓகேவா, இந்த ஃபில்ம் இந்த டேப் வந்து இந்த வழியாக போகும்போது அதுக்கு மேலே அப்படியே ஒரு ப்ரெஷர் வச்சு இந்த காட்டனை வந்து அது மேலே வச்சு ஒரு ஃபார்வேர்டு அடிங்க, இல்லாட்டி ஒரு ரிவைண்ட் அடிங்க. எந்த பொசிஷனில் இருக்கோ கேசட்டு அதை வச்சுட்டு நீங்கள் ஃபார்வேர்டாக ரிவைண்ட் அடிங்க. அந்த டேப்பு வந்து போகும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டேப் வந்து கிராஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ஹெட்டை கிராஸ் பண்ணும், மேபி எரேஸ் ஹெட்டுக்கு முன்னாடி கூட வைக்கலாம், இந்த இடத்துல கூட வைக்கலாம். ஓகே, ஸோ தட் எல்லா ஹெட்டும் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ஃபில்ம் வந்து இந்த காட்டனை தாண்டி தான் வந்து ஹெட்டுக்கே போகும். அப்படி போகும்போது அந்த காட்டன்லேயே வந்துட்டு எல்லா ஃபங்கஸும் வந்து காட்டனே அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் போகிற ஃபில்மில் வந்துட்டு டேப்பில் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்காது. ஓகே, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது போயிட்டு ஃபார்வர்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணுங்க. ஓகே, ரிவைண்ட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த இடத்துல வச்சுருங்க. எப்படி வந்து ஹெட்டை சுற்றி தான் டேப் போவோம், இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகும்போதும் இந்த காட்டன் வந்து அந்த பேலன்ஸ் இருக்க ஃபங்கஸையும் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து டேப்பை க்ளீன் பண்ணலாம். இது வந்து இன்னொரு மெத்தட், செகண்ட் மெத்தட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் 2 மெத்தட் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ ஃபைனல் மெத்தட், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை மெத்தட் தான் இருக்குன்னு என்னோட அப்சர்வேஷன். பட் விசிஆரில் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஹெச்எஸ் கேசட் கிளீனரே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ரிவைண்டரில் கூட சில ரிவைண்டர்ஸ்லாம் அந்த சப்போர்ட் வரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி. இதுலேயும் வந்து இது ஆக்சுவலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ரெடி பண்ண ஒரு டிவைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து முன்னாடி ஒரு காலத்தில் சேலில் இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாண்ட் டைப்பை அப்படியே வெர்டிக்கலாக நிறுத்தி வச்சுக்கலாம். இதில் அப்படியே வந்துட்டு கேசட்டை போட்டு ஸ்டார்ட் கொடுத்தோன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது எப்படி மெத்தட், என்ன மெத்தடில் க்ளீன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 3 ஸ்பிண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இதுதான் வந்து ஆக்சுவலாக மெயின் ஆக்டரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் மாதிரி. ஸோ இது என்ன ஆகுனா, நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோடனே இது வந்து இங்கே போய் ப்ரெஸ் ஆகி அந்த டேப்பை வந்து இது வழியாக போக வைக்கும். ஸோ இது வந்து காட்டன் இது தான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி அழுக்காக இருக்குது, இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஐபிஐ இதில் போட்டு வச்சுருந்தோன்னா அந்த டேப் இது வழியாக கிராஸ் ஆகும்போது அதில் உள்ள ஃபங்கஸை வந்து இது பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஓகே, அதுதான் எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா இது வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணுதான்றதை இந்த கேசட்டை வச்சே டெமோ பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த கேசட்டில் வந்து நிறைய ஃபங்கஸ் இருக்குது. இது ரியலாக எடுக்குதா இல்லையான்றதை நம்ம இந்த டெமோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம இதுலேருந்து கழட்டி எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இது மாதிரி வந்து கழட்டி எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஐபிஐ வந்து இதில் டிப் பண்ணிடலாம். அண்ட் இதையும் வந்து அதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு ஐபிஐ வந்து இதுலேயும் நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இதையும் கழட்டி எடுக்கலாம் நம்ம. இதுவும் வந்து லாக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கழட்டி எடுத்து இதையும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். இது வந்து இந்த கிளாத்து மேலே இருக்கிறது வந்து இந்த காட்டன் கிளாத் மாதிரி இருக்கிறது வந்து ஈஸியாக தேஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப டீப் க்ளீன் பண்ண முடியல. பட் இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக இல்லை இதுக்கு மேலேயே வந்து ஒரு லேயர் வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நல்லா எப்படி க்ளீன் ஒர்க் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லெவல்லே இருக்கட்டும். இது வந்து இன்னும் ரொம்ப டேமேஜாக இருந்தது, பிஞ்சு வர மாதிரி இருந்தது. அதனால் லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன்லேயே வச்சு நம்ம போட்டு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ஐபிஐ வந்து லேசத்தை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். தலைவரே, ஸோ இப்போதைக்கு இது மாதிரி வச்சு நம்ம வந்து கேசட் போட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கேசட் இங்கே உள்ளே போட்டுடலாம். கேசட் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஸோ இது ஓடட்டும், முடியும் போது எந்த கண்டிஷனில் இருக்குன்றதை பார்க்குறோம். மக்களே, மேஜிக் ஆல்ரெடி பாருங்களேன். இந்த பக்கம் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது, இந்த பக்கம் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிட்டு வருதுன்ட்டு. சான்ஸே இல்லை, செம்ம யூனிட் இது. இது இருந்தால் எல்லா கேசட்டையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் போல். ஆல்ரெடி வந்து அந்த மேஜிக் தெரியுது, ரிசல்ட் இங்கே தெரியுது அவங்களுக்கு. இது எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இது எப்படி ஃபங்கஸாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபுல்லாக முடியும் போது பார்க்கலாம்.
மக்களே மேஜிக்கை பாருங்க எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குன்ட்டு. ஒரே ஒரு ரவுண்டு தான், அதிலே வந்து எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக அந்த பவுடர்லாம் அங்கங்கே கொட்டி கிடக்கிறது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஓகே, ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை திரும்ப டைரக்ஷன் மாற்றி போட்டு திரும்ப இன்னொரு டைரக்ஷனில் இதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ திரும்ப கேசட் போட்டேன். நான் போட்டுட்டு இதை வந்து ரிவைண்டுக்கு மாற்றி வச்சுட்டேன். இந்த சுவிட்சை வந்து ரிவைண்டுக்கு போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இது ஓடட்டும், முடியும் போது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். ஸோ இதுலேயே வந்து அழுக்கெல்லாம் சேர்ந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு கேசட்டும் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஸோ இன்னும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணா, ஆக்சுவலாக இந்த கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோரில் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டோன்னா பக்காவாக வந்து இது கேசட்டை ஃபஸ்ட் இனிஷியலில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள். விசிஆர் வச்சுருக்கவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது இல்லை நார்மல் ரிவைண்டரில் கூட இந்த ஒரு 2 லிவர் மாதிரி வரும், அதில் இந்த மாதிரி பட்ஸ் வச்சுட்டு கூட க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து க்ளீனிங்காகவே உள்ள ஸ்பெஷலாக டிவைஸு. ஓகே, இப்போ பாருங்கள் ஃபங்கஸ்லாம் அங்கங்கே வந்து கிடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம வந்து கேசட்டை க்ளீன் பண்ணிவிட்டு விசிஆரில் போட்டோன்னா விசிஆரோட ஹெட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, இல்லைனா அந்த ஸ்க்ராச்சஸ் இல்லை ஹெட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லைஃபுக்கு வந்து அந்த ஹெட் வந்து ரொம்ப லைஃப் வரும். ஓகே, ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவைண்டரோட யூஸை வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.